யோசுவா 13ஆம் அதிகாரம். யோசுவா வயது சென்று முதிர்ந்தவன் ஆனபோது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமானாய். சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாயிருக்கிறது. மீதியா இருக்கிற தேசம் எவையெனில், எகிப்துக்கு எதிரான சீகோர் ஆறு துவக்கி கானானியரை சேர்ந்ததாக எண்ணப்படும் வடக்கே இருக்கிற எக்ரோனின் எல்லை மட்டும் உள்ள பெலிஸ்தரின் எல்லா எல்லைகளும், செசூரி முழுவதும், காசா, அஸ்தோத், அஸ்கலோன், காத், எக்ரோன் என்கிற பட்டணங்களில் இருக்கிற பெலிஸ்தருடைய 5 அதிபதிகளின் நாடும், ஆவியரின் நாடும், தெற்கே துவக்கி ஆபேக் மற்றும் எமோரியர் எல்லை வரைக்கும் இருக்கிற கானானியரின் சகல தேசமும், சீதோனியருக்கு அடுத்த மெயாரா நாடும், கிப்லியரின் நாடும், சூரியோதயபுரத்தில் எர்மோன் மலை அடிவாரத்தில் இருக்கிற பாகால்காத் முதற்கொண்டு ஆமாத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டுமுள்ள லீபனோன் முழுவதும், லீபனோன் துவக்கி மிஸ்ரப்பொத்மாயிம் மட்டும் மலைகளில் குடியிருக்கிற யாவருடைய நாடும், சீதோனியருடைய எல்லா நாடும் தானே. நான் அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்துவேன். நான் உனக்கு கட்டளையிட்டபடியே நீ இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக சீட்டுகளை மாத்திரம் போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும். ஆதலால் இந்த தேசத்தை 9 கோத்திரங்களுக்கும் மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கும் சுதந்திரமாக பங்கிடு என்றார். மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் ரூபனியரும் காத்தியரும் தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்து அதை கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே கிழக்கே அவர்களுக்கு கொடுத்தான். அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேரும் நதியின் மத்தியில் இருக்கிற பட்டணமும் துவக்கி தீபோன் மட்டும் இருக்கிற மேதேபாவின் சமனான பூமி யாவையும், எஸ்போனில் இருந்து அம்மோன் புத்திரரின் எல்லை மட்டும் ஆண்ட எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்குரிய சகல பட்டணங்களையும், கீலேயாத்தையும், கெசூரியர் மாகாதியரின் ராஜாவாகிய சீகோனுக்குரிய சகல பட்டணங்களையும், கீலேயாத்தையும், கெசூரியர் மாகாதியருடைய எல்லையில் உள்ள நாட்டையும், எர்மோன் மலை முழுவதையும், அஸ்தரோத்திலும் எத்ரேயிலும் ஆண்டு மோசே முறிய அடித்து துரத்தின ராட்சதரில் மீதியாயிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓகுக்கு சல்கா மட்டும் இருந்த பாசான் முழுவதையும் அவர்களுக்கு கொடுத்தான். இஸ்ரவேல் புத்திரரோ செசூரியரையும் மாகாத்தியரும் துரத்திவிடவில்லை. செசூரியரும் மாகாத்தியரும் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவே குடியிருக்கிறார். லேவியரின் கோத்திரத்துக்கு மாத்திரம் அவன் சுதந்திரம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொன்னபடியே அவருடைய தகன பலிகளே அவர்களுடைய சுதந்திரம். மோசே ரூபன் புத்திரரின் கோத்திரத்துக்கு அவர்களுடைய வம்சங்களுக்கு தக்கதாக சுதந்திரம் கொடுத்தான். அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேலும் ஆற்றின் மத்தியில் இருக்கிற பட்டணம் தொடங்கி மேதேபா வரைக்கும் உள்ள சமபூமி முழுவதும், சமபூமியில் இருக்கிற எஸ்போனும் அதன் எல்லா பட்டணங்களும் ஆகிய தீபோன், பாமோத் பாகால், பெத் பாகால், மேயோன், யாகசா, கெதெமோத், மேமாகாத், கிரியாத்தாயின், சிப்மா பள்ளத்தாக்கின் மலையில் உள்ள செரேத் சகார், பெத்பேயோர், அஸ்தோத், பிஸ்கா, பெத்சிமோத் முதலான சமபூமியில் உள்ள எல்லா பட்டணங்களும், எஸ்போனில் ஆண்டிருந்த சீகோனும் எமோரியருடைய ராஜாவின் ராஜ்யம் முழுவதும் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று. அந்த சீகோனையும் தேசத்தில் குடியிருந்து சீகோனின் அதிபதியாயிருந்த ஏவி, ரெத்கேம், சூர், ஊர், ரேபா என்னும் மீதியானின் பிரபுக்களையும் மோசே வெட்டி போட்டான். இஸ்ரவேல் புத்தின வெட்டின மற்றவர்களோடு கூட பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் என்னும் குறி சொல்லுகிறவனையும் பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள். அப்படியே யோர்தானும் அதற்கடுத்ததும் ரூபன் புத்திரரின் எல்லையாயிற்று. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் ரூபன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி வந்த சுதந்திரம். காத் புத்திரரின் கோத்திரத்துக்கு மோசே அவர்கள் வம்சங்களுக்கு தக்கதாக கொடுத்தது என்னவெனில், யாசேரும் கீலேயாத்தின் சகல பட்டணங்களும், ரபாவுக்கு எதிரே இருக்கிற ஆரோவேல் மட்டுமுள்ள அம்மோன் புத்திரரின் பாதி தேசமும், எஸ்போன் துவக்கி ராமாத் மிஸ்பே மற்றும் பெத்தோனியும் வரைக்கும் இருக்கிறதும், மகானாயும் துவக்கி தேபீரின் எல்லை மட்டும் இருக்கிறதும், எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனுடைய ராஜ்யத்தின் மற்ற பங்காகிய பள்ளத்தாக்கில் இருக்கிற பெத்தாராமும், பெத் நிம்ராவும், சுக்கோத்தும், சாப்போனும், யோர்தான் மட்டும் இருக்கிறதும், கிழக்கே யோர்தானின் கரையோரமாய் கின்னரத் கடலின் கடையாந்திரம் மட்டும் இருக்கிறதும் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் காத் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி வந்த சுதந்திரம். மனாசே புத்திரரின் பாதி கோத்திரத்துக்கும் மோசே அவர்கள் வம்சத்துக்கு தக்கதாக கொடுத்தான். மகனாயும் துவக்கி பாசானின் ராஜாவாகிய ஓகியின் முழு ராஜ்யமா இருக்கிற பாசான் முழுவதும்,
பாசானில் உள்ள யாபீரின் சகல ஊர்களுமான 60 பட்டணங்கள் அவர்கள் எல்லைக்குள் ஆயிற்று. பாதி கிலியத்தையும் பாசானில் அஸ்தரோத், எத்ரேயி என்னும் ஒரு ராஜ்யத்தின் பட்டணங்களையும் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் புத்திரர் பாதி பேருக்கு அவருடைய வம்சங்களின்படியே கொடுத்தார். மோசே கிழக்கே எரிகோவின் அருகே யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிற மோவாபின் சமனான வெளிகளில் சுதந்திரமாக கொடுத்தவைகள் இவைகளே. லேவி கோத்திரத்துக்கு மோசே கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறபடி அவரே அவர்களுடைய சுதந்திரம். யோசுவா 14ஆம் அதிகாரம். கானான் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரர் சுதந்திரித்துக் கொண்ட தேசங்களை ஆசாரியனாகிய எலெயாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களின் தலைவரும் கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிட்டபடி சீட்டு போட்டு 9 கோத்திரங்களுக்கும் சுதந்திரமாக பங்கிட்டார்கள். மற்ற 2 கோத்திரங்களுக்கும் மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே சுதந்திரம் கொடுத்திருந்தான். லேவியருக்கு மாத்திரம் அவர்கள் நடுவே சுதந்திரம் கொடுக்கவில்லை. மனாசே, எப்ராயிம் என்னும் யோசேப்பின் புத்திரர் 2 கோத்திரங்கள் ஆனார்கள். ஆதலால் அவர்கள் லேவியருக்கு தேசத்திலே பங்கு கொடாமல் குடியிருக்கும்படி பட்டணங்களையும் அவர்களுடைய ஆடு மாடுகள் முதலான சொத்துக்கள் வெளிநிலங்களையும் மாத்திரம் அவர்களுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரர் செய்து தேசத்தை பங்கிட்டார்கள். அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்பினேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோட சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாய் இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுச்செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானும் என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ உன் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோட சொல்லி இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வருடத்தினால் மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் மரத்துமாய் இருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் மரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார். அப்பொழுது யோசுவா எப்புனியின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் கேனாசியனான எப்புனியின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. முன்னே எபிரோனுக்கு கிரையாத் அர்பா என்ற பேர் இருந்தது. அர்பா என்பவன் ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாயிருந்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது என்பதே. ஆமீன், ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் நண்பர்களே, சகோதரரே, சகோதரிகளே, நம்ம இன்னிலிருந்து ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒன்று ஆண்டவர் என் இருதயத்தில் கொடுத்தாரு. ஸோ ஆண்டவரே, இந்த நாளை காண செய்ததற்காக உமக்கு நன்றி ஐயா. இந்த புதிய நாளிலே புதிய கிருபையினால் எங்களை நிரப்பும் தேவா. உடைய வேத வசனங்களை நாங்கள் வாசிக்கும் போது வாசிக்கிற எனக்கும் கேட்கிறவர்களுக்கும் கர்த்தாவே, இந்த வேதத்தின் மகத்துவங்களையும் ரகசியங்களையும் நீர் அருளி செய்யும் ஆண்டவரே. நீர் சொல்லாம உம்மை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள முடியாத, நீர் வெளிப்படுத்தாம உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ள எங்களால் முடியாத. எங்களோடு பேசும், நாள் முழுவதும் எங்களோடு எங்களை காத்துக்கொள்ளும். உடைய சட்டை நிழலில் எங்களை மூடி மறைத்து கொண்டு நீ வழிநடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.